ஆனால் ஒரு பெண் வேட்பாளர், இஸ்லாமிய பெண் வேட்பாளர் மேடையில இருக்காங்க. மேடையில இருக்கும்போது கள்ள கொண்டு எரியிற ஆபாசமா பேசுறனா உன்னை எப்படிப்பட்ட மனநிலைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாத்தி விட்டு இருக்கு. சிந்திச்சு பாருங்க மக்களே. இந்த கற்களை வீசுவது யார் தெரியுமா? ரவுடிகள், பெரிய அளவில் பஞ்சாயத்து நடத்தக்கூடியவங்க, மற்றவனை அடிக்கணும், அவன் வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு வேட்பாளர் மேலே கல்லெடுத்து அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னப்பா அவ்வளோ பெரிய காண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள். யாரை பார்த்து கேட்பாங்க? என்னப்பா இப்படி ஒரு கேள்வி? திமுக பார்த்து தான்ப்பா கேட்டுட்டு இருக்காங்க. கருத்தியல் மோதல் அப்படிங்கிறது வரும்போது கல்லை வச்சு அடித்து நீ கருத்தை மோத வைக்கிற பற்றியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இப்போ திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை அப்படிங்கிறது நடந்திருக்கு. சாதாரண சண்டை கிடையாதுங்க. இந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு தமிழக மக்கள் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய திமுக மானத்தையும் கப்பல் ஏற்றிடாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும், அதே மாதிரி கனிமொழி அக்காவுக்கு இக்கட்டான ஒரு நிலைமை வந்தது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் ரொம்ப வெட்ட வெளிச்சமாக பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மாமனிதர் இருந்தார். அவரை கொலையாக கொண்ட ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்கு ரொம்ப பெரிய அளவில் பகடைக்காயாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை. அரசியல் அப்படின்னு சொல்லி வந்தாலே நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக பேசின வடிவேல் அவர்கள் தான். அதே வடிவேல் அவர்கள் இப்போது விஜயகாந்த் அவர்கள் இறந்த அந்த மறைவுக்கு கூட வரல. கலைஞர் அவர்களை பார்த்து சில பல வார்த்தைகள் பேசினதாகவும் ஸ்டாலின் அவர்களை பற்றியும் பேசியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை கதைகள் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்கணும் பார்த்தீங்களா? ஏன்னா இது வைகை புயல்லாம் கிடையாது, அரசியல் புயல், ஆழமான அரசியல் சதுரங்கம். ராணிப்பேட்டையிலங்க, ராணிப்பேட்டையில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்படின்னு சொல்லும்போதே நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க இப்போ ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய வேட்பாளர் யார், என்ன செஞ்சுருக்காங்க, என்ன படிச்சிருக்காங்க, என்ன செய்வாங்க, மக்களுடன் அவங்களுடைய வாழ்வாதாரத்துடன் இவங்க எப்படி பிணைந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து கூறுவதற்காக ஒவ்வொரு ஏரியாக்களையும் இந்த மாதிரியான வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ராணிப்பேட்டையிலையும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்படிங்கிறது நடத்தப்படுது. அப்படி நடத்தப்படுவது அப்படிங்கிறது அங்கே ஒரு பெண் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பெண் ஒரு இஸ்லாமிய பெண். இதை நான் சொல்லலை, மறுபடியும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களே சொல்கிறாங்கப்பா. இஸ்லாமிய பெண் வேட்பாளர் மேடையில் இருக்காங்க. இஸ்லாமிய பெண் வேட்பாளர் மேடையில் இருக்காங்க. அதில் வந்து அந்த வீடியோவில் ரொம்ப சூப்பராக கவர் ஆகிருக்கு. இப்படி பேசிகிட்டே இருந்தாப்புல திடீர்னு பார்த்தா திமுகவை சார்ந்த கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுருக்காங்க, கற்களை வீசி அடிச்சிருக்காங்க. நீ எப்படி இங்கே வந்து ஓட்டு கேட்கலாம், நீ எப்படி உன்னுடைய வேட்பாளரை வந்து அறிமுகம் செய்யலாம், அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அது ஒரு கருத்து மோதலில் இருந்தது. கற்களை வைத்து மோதலாக மாறிடுச்சு. இந்த கற்களை வைத்து மோதல் நடத்தின உடனே நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் அங்கே மேடையில் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அவங்க கேட்குறாங்க, ஐயா கருத்தாக மோதுங்க, பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, அந்த பெண்கள் மீதியே நீங்கள் இவ்வளோ கல்லெடுத்து வீசுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு இதாகவே தெரியல, இதுதான் சமூக நீதியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுலேயும் அந்த தம்பி இன்னொரு வார்த்தையும் விடுறாரு, அங்கே இருக்கிறது ஒரு முஸ்லீம் பெண், அந்த பெண் மீது இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறீங்களே, நீங்கள்லாம் சிறுபான்மையினருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அவர் கேட்கிறார். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே சைடில் வந்துட்டு ஒரு சப்தம் கேட்குது. அந்த சப்தம் என்ன தெரியுமா சொல்லுது? இது திராவிட மாடல் இல்லை, கஞ்சா மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சாதிக், நீங்கள் ஜாபர் சாதிக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக திமுகவை ட்ரக் மாஃபியா கழகம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கய்யா. இந்த ஜாஃபர் சாதிக்கை பற்றி ஒரு வீடியோ 2 வீடியோ தான் தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் அதனுடைய கண்டினியூட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அவருடைய 8 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு விட்டது. 2013 அவர் மேலே இருக்கக்கூடிய கேஸ் அதெல்லாம் மறந்து 2021 திமுகக்குள் அவர் ஐக்கியமானது. அமீர் அவருடன் ரொம்ப பெரிய அளவில் நெருக்கமாக இருந்தது. அமீர் அவர்களுடைய இரட்டை வேடம், அமீர் அவர்கள் அதற்குள்ளேயும் மதத்தை இழுத்ததுக்கான விஷயம், இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தவறு செய்பவன் மட்டும்தான். அவனுக்கு மதமோ ஜாதியோ எல்லாத்தையும் பூசி அது இந்த மதத்தை சார்ந்தவங்க அந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அரசியல்வாதிகள் அவங்களுடைய வியாதிகள் அப்படின்னு சொல்லலாம். நாம் அந்த அரசியல்வாதிகள் வியாதிகளுக்குள்ள போக விரும்பவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல இந்த ஜாஃபர் சாதிக் எத்தனை நபர்களுடைய எத்தனை இளைஞர்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, பல உலக நாடுகள் இப்போ ஆஸ்திரேலியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏற்றுமதியான அந்த சிந்தட்டிக் ட்ரக் வழியாக நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிறார்கள்.
அவங்களுக்கு மூளைக்கு போகிற சிக்னல் எதுவுமே கிடைக்காது. அப்படியே நின்று நிப்பில் ஸ்டாச்சுவாக நிற்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ட்ரக் செய்கிற வேலையை இவன் இங்கே உட்காந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக செஞ்சுட்டு இருந்திருக்கான் பார்த்தீங்களா. இதுக்கு சப்ப கட்டக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாருக்குமே இந்த ஒரு தேர்தல் செருப்படியாக இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சைடுலாம் வந்த அந்த சப்தம், எடிட்டர் அந்த சப்தத்தை மட்டும் போடுங்க. இப்படி நிற்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் மாண்பு. அது திராவிட மாடல் இல்ல, கஞ்சா மாடல் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான் இங்க ஹைலைட்டா மாறிட்டு இருக்கு. ஸோ இதை ஓவர் கம் பண்ணி ஆகணும் திமுகவினுடைய ஐடி விங். இந்த ஜாஃபர் சாதிக்கால் ஏற்பட்ட இழுக்கு அப்படிங்கிறது உங்களுடைய இந்த தேர்தலை ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கும். சிறுக ஒவ்வொரு புள்ளா எடுத்து காதலுங்கிற கூட்ட கஷ்டப்பட்டு கட்டினேன். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டான். அதுக்கு தகுந்தது மாதிரியே உங்க ஆட்களும் என்ன செய்யறாங்கன்னா கற்களெல்லாம் வீசி அடிச்சிட்டு இருக்காங்க. இதை நாம் தமிழர் கட்சி ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அடி வாங்கினது அவங்கல்ல, அடிக்கணும்னா திருப்பி அடிக்கணும், யார் வேணாலும் அங்கே மாற்றி அடிச்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அரசியல் மோதல், கருத்து மோதல் அப்படின்னு சொல்லும்போது கற்களை வீசுவது அவ்வளோ ஏற்புடையதாக இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக காவல்துறை அதிகாரிகள் கற்கள் வீசியவர்களை விட அங்கே அடி வாங்கினவங்களை மிரட்டிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பல செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள். இதனுடைய உண்மைத்தன்மை, இதற்கு பின்னாடி கற்களை வீசியது யார் அப்படிங்கிறதெல்லாம் தமிழக காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக விசாரணை செஞ்சு இந்த மாதிரியான நயவஞ்சர்கள்லாம் கைது பண்ணணும் அப்படிங்கிற தாழ்மையான வேண்டுகோளை வச்சிடறோம். சரிப்பா, இதுதான் ஒரு பிரச்சனை கற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கனிமொழி அவர்கள் ஒரு பெரிய ஸ்டேஜில் உட்கார்ந்துட்டு இருக்காங்கப்பா. பெரிய ஸ்டேஜ்னா மிகப்பெரிய ஸ்டேஜ். கனிமொழி அவர்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் நம்ம மறந்துருக்க மாட்டோம். தமிழக மக்கள் மறந்துட்டீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், உங்களை விட மறதி பிடிச்ச நபர்கள் உலகத்திலே வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கனிமொழி அக்கா அவ்வளோ சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்த அடுத்த நொடி நாங்கள் மது விலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடிட்டர் அந்த வீடியோ இருந்தால் கொஞ்சம் போட்டு விடுங்களேன். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன், நிச்சயமா அதை செய்வோம். திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து. மதுவிலக்கு அப்படின்னு சொல்லும் போதே எப்பா திமுகவினுடைய கட்சி சார்பாக இருக்கக்கூடிய நிறைய பேர் மது ஆலைகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய மது ஆலையெல்லாம் மூடிட்டாலே போதும், மதுவிலக்கு தானா வந்துரும்பா. அப்படிலாம் மூடிட்டாங்கன்னா திமுக ஆட்சியை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீங்க உருப்படியா மதுவிலக்கை அமல்படுத்தி இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய கூட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா கனிமொழி அவர்களே அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஏதோ நான் கேட்குறேன்னு நினச்சிடாதீங்க. தயவு செஞ்சு இதை பார்க்கக்கூடிய நபர்கள் கனிமொழி அப்படின்னு சொல்லி x.com இல்லாட்டி இந்த twitter.comல நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் கனிமொழி அக்கா பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நபர் சரசரன்னு ஏதோ ஒரு அங்கே ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் இருக்குது, அதில் ஏறி நிற்கிறார். யாருன்னு பார்த்தா ஃபுல் மப்பில் அண்டர்வேர் தெரிகிற மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, அங்கே நிற்கிறார். அப்படி நிற்கும்போது அங்கேருந்து அந்த அக்கா கனிமொழி அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே இறங்கிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பாரியா கஞ்சா போட்டனத்தை அவங்க கூட்டத்திலே போய் விற்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிறாங்க. தண்ணி போட்டு எப்படி இருக்காங்க பாருங்க, இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததாக கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வாசித்து பார்த்தோன்னா பச்சையாக இருக்குது. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் பேசுகிறதுக்கு அவங்க ஆட்களே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே நியாயமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். அவங்க கேட்கறது என்னன்னா, நீங்கள் அந்த மதுவிலக்கை அமல்படுத்தி இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய கூட்டத்தில் இப்படி ஒருத்தர் மது போதையில் அடிமையாகி உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பாரா, அவரை கெஞ்ச வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்திருக்குமாங்கிறத கேள்வி கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தானே. இன்னைக்கு உங்கள் கூட்டத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டத்தில் நிறைய பேர் இருக்கும்போதே ஒருத்தர் மதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் அவருடைய மூளை செயலிழந்து அவர் எப்படி இருக்காருங்கிறது அவருக்கே தெரியாமல் உங்கள் கூட்டத்துக்கு முன்னாடி ஏறி உட்கார்ந்துருக்காரு. இதே மாதிரி எத்தனை குடும்பங்கள் நாசமாயிட்டு இருக்கு, இதே மாதிரி எத்தனை குழந்தைகள் படிக்க முடியாமல் இருக்காங்க, இதே மாதிரி எத்தனை பெண்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்கள், எத்தனை நபர்கள் வாழ்க்கையை நடத்த முடியாமல் இருக்காங்க, எத்தனை பேர் அவமானப்பட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த மது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போதை அப்படின்னு சொல்றது ஓகே, சிந்தட்டிக் போதை பொருளை ஜாஃபர் சாதிக்கு அயலகாணி சார்பாக வித்துட்டு இருக்காருன்னா, நீங்க மது அப்படிங்கிறத உங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இதை தயவு செஞ்சு கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா? மேடம் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி மது விலக்கை உடனே அமல்படுத்துகிறோன்னு சொல்லியிருந்தோம். அதுலேருந்து வரக்கூடிய காசுனால தான் நம்ம கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. அந்த விமர்சனத்தெல்லாம் நம்ம பொய்யாக்க வேண்டும். உடனடியாக 2024 நீங்கள் தான் மறுபடியும் என்ன செய்ய போகிறீங்க, தேர்தல் வாக்குறுதிகளுடைய குழுவை அமைக்க போகிறீர்கள். குழு அமைச்சிட்டாங்க, அவங்க தலைவராக இருக்காங்க கனிமொழி அவர்கள். ஸோ மறுபடியும் 2024 தேர்தலில் நாங்கள் மது விலக்கு அப்படின்னு சொல்லிடாதீங்க. மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க, அந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க.
அட்லீஸ்ட் 2026க்குள்ள ஏதாவது ஒன்று மதுவிலக்கு இல்லாட்டி டாஸ்மாக் கடைகள் பாதிக்கும் அதிகமான கடைகளை மூடிவிட்டு 2026ல் நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது என்றால் நம்ம தேர்தல் வாக்குறுதியாக என்ன கொடுக்க வேண்டும், 2026 தேர்தலில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்றால் அந்த நேரம் நீங்கள் மதுவிலக்கை பற்றி பேசுங்க. ஆனால் இப்போ மதுவால் போதையால் தமிழக மக்கள் அங்கே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாருமே பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. கண்கூடா நீங்கள் பார்த்துட்டீங்க, கண்கூடா. இதே கனிமொழி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து அழுது பேசின வீடியோ வரை நான் பார்த்துருக்கேன். எத்தனை பெண்கள் தாலி இழந்திருக்கிறார்கள் தெரியுமா, எத்தனை பெண்கள் விதவையாக இருந்திருக்கிறார்கள் தெரியுமா. இதுக்கெல்லாம் காரணம் மதுதான். அந்த மதுவை நம்ம ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியாக இருந்தபோது நீங்கள் பேசின பேச்சுக்கள் இன்னைக்கு உங்களுக்கே பெரிய ஒரு ஆப்பா மாறி இருக்கு அப்படின்னா தெய்வம் இருக்கு சார், கண்டிப்பா தெய்வம் எங்கேயோ இருக்கு சார் அப்படிங்கிறது தான். அடுத்ததா வடிவேல் அவர்கள் நல்ல ஒரு நடிகன். ஆனால் அந்த நடிகனாக இருந்தால் மட்டும் நமக்கு அது பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கும். மாமனிதனாக இருந்த விஜயகாந்த் அவர்களை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் கிளம்பி அவரை பற்றி அவதூற பேசி அவரை இல்லாததும் பொல்லாததும் பேச வச்சு மனதில் பெரிய ரணத்தை ஏற்படுத்தி அப்படி ஒரு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் குவித்த ஒரு பாவத்தில் ஒரு பங்கு வடிவேல் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் இன்றைக்கும் இருந்துட்டு இருக்கு. அந்த மனுஷன் இறந்து கிடக்கிறார், அதுக்காவது ஒரு வருத்தம் தெரிவித்து நேரில் வந்தால் அடிச்சுடுவாங்க அப்படிங்கிற பயம் இருந்தாலும் வருத்தம் தெரிவித்து ஒரு லெட்ரு இல்லாட்டி ஒரு போஸ்ட் x.comல ஏதாவது ஒரு தளத்தில் நீங்கள் போட்டிருக்கலாம் சார் அப்படிங்கிற அந்த வருத்தம் சக மனிதனை போல எனக்கும் இருக்கு. அதுக்காக நான் என் தனிப்பட்ட கருத்தை இங்கே சொல்ல முடியாது பார்த்தீங்களா. ஆனால் அதே வடிவேல் அவர்கள் சொல்கிறாங்க, எப்படி ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்புகிற மாதிரி கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவரை ஜெயிலுக்கு அனுப்பினாரு, சிறைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அறிமுச்சிருக்காரு பாருங்க கலைஞர் ஐயா. அதை சொன்னார் பார்த்தீங்களா. ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சதுனால ஒரு ஸ்கூலில் அவரை சேர்த்துக்கலையா. ஸ்டாலின் வச்சன் பேரனால அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன், பேரை மாத்தன்னு இருக்கான். நான் ஸ்கூலை தாண்டா மாற்றுவேன், பேரை மாற்ற மாட்டேன்னு இருக்காரு அவரு. அதனால அவர் வேற ஸ்கூலே மாத்திட்டாராம் கலைஞர் அவர்கள். ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர் வச்சதுக்கு நிறைய காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்கயா. அவர் பாட்டுக்கு திடீர்னு எதையோ முழுங்கிட்டேன்னு சொல்லுவார், மறுபடியும் இல்லை ஸ்டாலின் பேர் வச்சது வேற ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படின்னு பல கதைகள் இருக்குது. ஸ்டாலின் அவர்களே இந்த கதையில் 3 வெர்ஷனை சொல்லியிருக்கார், அது உங்களுக்கே தெரியும் நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் 4வது வெர்ஷனாக ஒன்று சொல்கிறீங்க, ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பேர் வச்சதுனால ஸ்கூலில் சேர்க்கலை. எந்த ஸ்கூலில் சேர்க்கலை அப்படிங்கிறது எனக்கும் தெரியலை. அப்படி இல்லாமல் இருந்துச்சு இங்கே ஸ்டாலின் அவர்கள்னு சொன்னால் ஸ்கூலில் சேர்க்காம அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரியலை. பட் இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே ஐயா வடிவேல் அவர்களுக்கும் சேகர்பாபு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் நெருக்கமான உறவு இருந்துட்டு போட்டுமே. வடிவேல் அவர்கள் சேகர்பாபு அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார், எங்கள் ஊரில் எனக்குன்னு ஒரு குலதெய்வ கோயில் இருக்குது, அதில் ஒரு 26 ஏக்கர் ஆட்டையை போட்டாங்க, பேப்பர் மட்டும் கொடுங்க சார், உடனடியாக ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னேன். என்னையா பேப்பர் கொடுத்தேன்னு எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி வடிவேல் அவர்கள் யோசிச்சாரா. உடனே பேப்பர் கொடுத்தாங்களாம், கொஞ்சம் நேரத்திலேயே அந்த இடத்த மீட்டு கொடுத்துட்டாங்களாம். ஆட்டையை போட்டு பூரா எல்லாம் கொய்யா ஐயா ஐயாலாம் போட்டுக்கிட்டு அந்த மேட்ரு சொன்னல, முதல்ல பேப்பரை கொடுனே, இப்போ பாரு கொஞ்ச நேரத்தில் கப்புன்னு காலையில் ஆள் அனுப்புனாரு, வாங்கி கொடுத்துட்டாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சேகர்பாபு சார், இவ்வளோ துரிதமாக நீங்கள் செயல்படுவீங்களா? இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தமிழன், ஒவ்வொரு தமிழ்நாட்டை சார்ந்தவனும், இல்லை நீங்கள் எந்த மொழி பேசுகிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தமிழ் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கோயில் இல்லாட்டி உங்களுடைய குலதெய்வம் அதில் யாராவது நிலத்தை ஆட்டை போட்டிருந்தாங்கன்னா சேகர்பாபு அவர்களுக்கு இப்படி ஒரு பெட்டிஷனை நம்ம போட்டு அடுத்த நாளே நமக்கு அந்த நிலம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. இங்கே ஆட்சியும் அதிகாரமும் மிகப்பெரிய அளவில் ஒரு சில நபர்களுக்காக மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறது வடிவேல் அவர்களுடைய கூற்று உறுதிப்படுத்துகிறது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். நீங்க சொன்னா கேட்பாங்க, சாதாரண மக்கள் நாங்க சொன்னா எப்படியா கேட்பாங்க? எங்களுடைய நிலம், எங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கான நிலம் எவ்வளையோ ஆட்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி சாதாரண ஒரு பையன் இல்லாட்டி சாதாரண ஒரு இளைஞன் சொல்லி ஒரு கேஸை போட்டானா அவன் மேலேயே திருப்பி கேஸை போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பல நேரங்களிலும் இந்த இடத்துல அதிகாரம் அப்படிங்கிறது சில நபர்களுக்காக மட்டும்தான் வேலை செய்கிறதா அப்படிங்கிற கேள்வியை வடிவேல் அவர்கள் விதைத்து விட்டு போயிருக்கிறார். இதை நான் சொல்லலை, வடிவேல் அவர்களே சொல்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் இதை நான் சொல்கிறேன்னு சொல்லி நினச்சிக்கிடாதீங்கன்னு சொல்லி வடிவேல் அவர்கள் சொல்கிறதையும் நாங்கள் கவனித்தேன். இங்கே சுயநலத்துக்காண்டி நான் பேசலை, எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. ஆனால் அதே நேரத்தில் அதை தனிப்பட்ட முறையில் தான் அவரை எடுத்து அறநிலைத்துறையாக அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத உங்கள் மூலமாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க.
இது நமக்கான ஆட்சியா இல்லை செலிபிரிட்டிஸ்க்கான ஆட்சியா, நடிகர் நடிகைகளுக்கான ஆட்சியா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறதுனால திரைத்துறையினர்களுக்கு ஏதாவது கொம்பு முளைச்சிருக்கா அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியலை. பட் சாதாரண மக்கள் நாங்கள் இந்த கேள்வியை கேட்போம். இந்த கேள்வியை நான் மக்கள் மனசில் விதைச்சிருக்கேன். மக்கள் கேள்வியை கேட்பாங்க. மக்கள் இனிமேல் டிஎம்கே வேட்பாளர்கள் வரும்போது இப்படி சொன்னாரா, திமுகவினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் வந்து வடிவேல் அவர்களுடைய நிலத்தை மீட்டு கொடுத்தாரா, அப்போ எங்களுடைய நிலத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டால் போதும். ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டால் போதும். இல்லை 4 ஊருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டால் போதுங்க. நம்ம நிலங்கள் எல்லாம் மீட்கப்படும், அங்கே பெரிய அளவில் அராஜகம் நடப்பது குறைக்கப்படும், பல விஷயங்கள் நன்மை நடக்கும். ஒரு சொல்லுல வடிவேல் அவர்கள் இன்னைக்கு நமக்கு பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பார்க்கலாம். இதை விதைப்பது தான் என்னுடைய வேலை. அதை அறுவடை செய்வதும், அதை கேள்வி கேட்பதும், அதெல்லாம் ஊர் மக்கள், ஊர் தலைவர்கள் இருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்டு புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படிலாம் நடக்குது, நாமளும் சேகர் பாபு அவர்கள்ட்ட போனோம்னா நம்முடைய நிலம் மீட்டெடுக்கப்படும் அப்படிங்கிற இந்த ஐடியாவை உங்கள்கிட்ட நான் விதைச்சிட்டேன்ப்பா. வேறு எதுவுமே இல்லை. அதிலிருந்து நீங்கள் என்னென்ன எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க. கேள்விகள்லாம் உங்களுக்காக கேட்டுச்சுன்னா நீங்களாக கேட்கணும். 4 பேரை வச்சு கேளுங்க, தனியாக போய் கேட்காதீங்க அப்படிங்கிறதும் தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. ஆனால் இந்த அரசியல் புயல் இதோடு நின்றுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, இன்னும் ஸ்ட்ராங்காக வீச போகுது. இந்த ராணிப்பேட்டையில் கற்களை வீசினதெல்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இருக்குது. ஆல்ரெடி நிறைய கெட்ட பேர் வந்துட்டு இருக்கு. டிஎம்கே ஐடிவிங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.